வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வெற்றி தோல்விகள் இயற்கையான சுழற்சியின் ஒரு பகுதி என்பதை வலியுறுத்தினார். அக்கட்சியின் நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் மனைவி ஜானகி ராமச்சந்திரனின் பிறந்தநாள் 100ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக எப்போதுமே சவால்களில் இருந்து மீண்டுள்ளது என்று கூறினார். தேர்தல் அறிவிக்கைக்கு இன்னும் 15 மாதங்கள் மட்டுமே உள்ளது என்பதை நினைவூட்டிய அவர், கட்சி உறுப்பினர்களை விடாமுயற்சியுடன் தயாராகுமாறு கேட்டுக்கொண்டார். அதிமுகவின் சமீபத்திய தேர்தல் பின்னடைவுகள் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த பழனிசாமி, எம்ஜிஆர் தலைமையில் 1980 மக்களவைத் தேர்தலில் கட்சியின் மோசமான செயல்பாடு போன்ற வரலாற்று முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டினார். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தசாப்த கால தோல்விகளையும் 1996 இல் வெற்றி பெறுவதற்கு முன்பு 1991 தேர்தலில் அக்கட்சிக்கு கிடைத்த 2 இடங்களிலும் மிகக் குறைந்த வெற்றியையும் திமுகவின் போராட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார். எந்தவொரு அரசியல் அமைப்பிற்கும் ஏற்ற தாழ்வுகள் சகஜம் என்று பழனிசாமி வலியுறுத்தினார். பழனிசாமி அதிமுகவின் ஒற்றுமையை பாராட்டினார். அதன் தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இல்லாத காலத்திலும் கருணாநிதி குடும்பத்தின் ஆதிக்கம் செலுத்தும் குடும்ப கட்சி என்று அவர் வர்ணித்த திமுகவுடன் ஒப்பிடுகிறார். அதிமுகவில் எந்த விசுவாசமான உறுப்பினரும் திமுகவின் குடும்பத்தை மையமாக கொண்ட தலைமை மாதிரியைப் போலல்லாமல் பொதுச் செயலாளர், எம்எல்ஏ, எம்பி அல்லது முதல்வர் உட்பட குறிப்பிடத்தக்க பதவிகளுக்கு உயர முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். கட்சிக்கு ஜானகி ராமச்சந்திரனின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் அவர் எடுத்துரைத்தார். எம்ஜிஆரின் சாதனைகளுக்கு ஜானகி ராமச்சந்திரன் ஒரு முக்கிய ஆதரவு என்று விவரித்தார். பழனிசாமி, சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் அவரால் நன்கொடையாக அளிக்கப்பட்டது. இது அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கட்சியின் வரலாற்றில் அவரது நீடித்த பாரம்பரியத்தை வலியுறுத்த பல்வேறு நிகழ்வுகள் பகிரப்பட்டன. முன்னதாக பழனிசாமி ஜானகி ராமச்சந்திரனின் வாழ்க்கையை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து, அவரது வாழ்க்கை அளவிலான உருவப்படத்தை திறந்து வைத்து அவரது நினைவாக நினைவு பரிசை வெளியிட்டார். அதை அவரது குடும்ப உறுப்பினர் சுதா விஜயகுமார் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பிரபல நடிகர்கள் ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா மற்றும் பலர் கௌரவிக்கப்பட்டனர். உருவாக்கப்பட்ட வீடியோ அதிமுக தொண்டர்களிடம் எம்ஜிஆர் உரையாற்றுவது ஒரு தனித்துவமான தொடுதலை சேர்த்தது. டிஜிட்டல் எம்ஜிஆர் தனது ஆதரவாளர்களின் இதயங்களில் தொடர்ந்து இருப்பதை வெளிப்படுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.